நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். நீங்களாம் வந்துருங்க, வாங்க. எங்க தண்ணி பிடிக்க ஏதாவது பாட்டில் கிடைக்குமா? எதுக்குமா? அவரு தண்ணி தண்ணின்னு முறகுறாரு. ஏன் அவர் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பின்ன என்னம்மா, ஆபரேஷன் செய்த பேஷண்ட்டுக்கு தண்ணி கொடுத்தா ஜன்னி கண்டு உயிர் போயிடாது? அட இறப்பா. எக்கா எக்கா మీరా అక్కడ చూడు. ఈ జామத்துல ఎవరిది? தந்தி வந்திருக்குமா? தந்தி வந்திருக்குன்னு சொல்றேன், பேசாம இருக்கீங்க. தந்தி தானே வந்திருக்கு, அதுக்கே இந்த கத்து கத்துற? எங்க இருந்து வந்திருக்கு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்குமா? என்னமோ மெட்ராஸே வந்துட்ட மாதிரி குதி குதின்னு குதிக்கிற. ஏமா தந்தி வந்திருக்குது, அதுக்கு ஒரு பதட்டத்தையே காணுமே. என்னமோ எங்க வீட்டுக்கு இதுதான் முத வர்ற தந்தி மாதிரி இல்ல பதற. இது மாதிரி தந்தியை எத்தனை பாத்திருக்கேன் தெரியுமாண்ணா? சரி சரி குடுத்துட்டு போ. எவராதி ராத்திரில தொந்தரவு பண்றது? பெரியம்மா நீங்களாவது சொல்லுங்க, வந்திருக்கிறது தந்தின்னு. தந்தியா? நான் என்னமோ லெட்டரோ கட்டாசியோன்னு பயந்தே போயிட்டேன். நீ வந்து படுமா. விடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுக்கலாம்ல. ராத்திரில வந்து தூக்கத்தை கெடுக்கானுவ. அவன் தூக்கத்தை கெடுக்கிறானே இல்லையோ, நீ ஆட்டத்தை கெடுக்கிற. சீட்டை போடு. ஏக்கா மீரா அந்த தந்தி எப்படி கொடு. எதுக்கு? மாப்பிள என்னதான் நம்மள வாழ்த்து தந்தி கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? உனக்கு உருவம் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது? அடுத்த ராத்திரில மாப்பிள்ள தந்தி கொடுத்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்ம பொண்ணு வாந்தி எடுத்திருப்பாடா. அதனாலதான் காலையில நல்ல நேரம் பார்த்து பெரியவங்க யாரையாவது கூப்பிட்டு அவங்க கையில கொடுத்து பிரிச்சு படிக்கலாமேன்னு பத்திரமா வச்சிருக்கேன். ஏக்கா உண்மையிலேயே நீ ஒருத்திதாக்கா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்திட்டு வர்ற. புரிஞ்சா சரி. முட்டை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா இருக்கேன். இல்ல, உங்க பசங்க மொட்டை போட்டதுல இருந்து நீ நல்லா இருக்க. தம்பிகளா, உங்க பேர் என்ன? ஏழுமலை. பெருமாள். சீனிவாசன். வெங்கடேசன். சீக்கிரமா நீங்க நல்லா எழுதுவீங்க. எழுதியாச்சா? எழுதியிருக்கேன் டாக்டர். எத்தனை தடவை? 108 தடவை. நான் சொன்னது 1008 தடவை. கை வலிக்குது டாக்டர். கை வலி பார்த்தா கால் வலி போகாது மேன். ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு கை வலிக்குதுன்னா அப்புறம் பகவான் எப்படி உனக்கு கால் வலி சரி பண்ணுவார்? சரி டாக்டர். நெக்ஸ்ட். டாக்டர் எனக்கு என்னதான் வேதனை ஆகிட்டது மறைச்சிட்டீங்களே, நியாயமா? நான் மறைக்கல மேன். வியாதி தான் உன் உடம்புல எனக்கு தெரியாம மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ரத்தம் கொடுத்தாங்களா? கொடுக்கல டாக்டர், நான் தான் எடுத்தேன். என்னது? ரத்த வாந்தி. வெரி குட். இதைத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். ஏன் டாக்டர்? இப்பதான் உனக்கு என்ன வியாதின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஐ வில் ஸ்டார்ட் தி மெடிசன். என்னப்பா அது, மூஞ்சியை தேய்ச்சி குளிக்கிறியா இல்ல பொறாண்டி குளிக்கிறியா? குளிக்கிறதே இல்ல டாக்டர். அதுதான் தப்பு. முதல்ல குளி. முதல்ல குளிக்கும் போது சபரிமலைக்கு போய் பம்பையில குளி. அப்புறம் பம்புல குளி. ராதா, ராதா, இன்னைக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அத நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்பாடா, உடம்பு என்ன பாட்டி உடம்பு? நல்லா மீன் கறி முட்டைன்னு ஆக்கி போட்டா உடம்பு குதிந்துடுது. புள்ளாண்டா கண்ணை முடிச்சுட்டான்ல, எனக்கு பாலும் பழமும் சாப்பிட்ட மாதிரி. ஏன்டா தம்புடு? அக்கா மாப்பிள்ள தம்புடு ஏன் வேலையை தாண்டி குதிச்சதுன்னு அடுகு. அவன் அடகு வைக்க போகலீங்க, அடகாக்க போனான். யோ,
உனக்கு எப்போ எது பேசுறதுன்னு தெரியாதியா? ஆமா, உனக்கு மட்டும் எப்ப எதை பேசணும்னு தெரியுமா? தள்ளி தள்ளி வச்ச பையன் ஒரே அடியா துள்ளிட்டான். அட துள்ளுனதுதான் துள்ளுனாரு மாப்பிள்ள. ஏன் கம்பி கிட்ட துள்ளணும்? கொஞ்சம் தள்ளி துள்ளி இருக்கலாம்ல. பக்கத்துல ஏதாவது கள்ளி செடி இருந்திருக்கும். ஆஹா, உனக்கு ஏத்த சம்பந்தம்ப்பா. பாரு என்ன எதுக மோனைய. ஏப்பா அழற? ஏன் என் மகனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சோன்னு என் மனசாட்சி என்ன கொல்லுதியா? ஏமாதி பிரிச்சு வச்சீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நடந்ததுதான் கொடுமைன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பெரிய கொடூரமே நடந்திருக்குதே. சின்னஞ்சிறு சிங்கள பிரிக்கலாமா? ஏன் ஊர்ல ஜருகுதப்பா அக்கிரமா? இந்தாமா, திட்டுறதுதான் திட்டுற, தமிழ்லயே திட்டு. నేను తిట్లేదే, వంటలు చేసి పెట్టలేదే. ஏங்க நான் ஆஸ்பத்திரில இருந்து வரேன். என்னப்பா விஷயம்? இன்னும் ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. எங்க மாப்பிள்ளைக்கு இல்லாத ரத்தமா? அம்மா அம்மா, நான் தள்ளி இப்படி ஆயிந்தம்மா. ரத்தம் தேவைப்படுதுன்னு நான் தக்கற சொல்லிருக்க கூடாது. ஒரு நொடியில கொண்டாந்துருப்பேனே. இல்லைங்க, டாக்டர் இப்பதான் சொன்னாரு. சரி, இந்த சூடு ஆறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு கொடு. என்னது? ரத்தம். ரத்தம் வேணும்னு கேள்விப்பட்ட உடனே நேரா கடைக்கு போய் எளா ஆட்டு ரத்தமா 2 கப்பு வாங்கி நல்லா பதமா பொரிச்சு கொண்டாந்துருக்கேன். டாக்டருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அவர் அப்படி திட்டுவாருன்னு தெரிஞ்சுதான் உப்பு காரம் எல்லாம் கம்மியா போட்டு கொண்டாந்து. ஐயோ டாக்டர், ஐயோ டாக்டர் சொன்னது ஆட்டு ரத்தம் இல்ல, மனுஷ ரத்தம். ஐயோ, மாப்பிள்ள மனுஷ ரத்தம் எல்லாம் கேக்குறாரே. இது மருந்தால சரியாகிற வியாதியே இல்ல, மந்திரத்துலதான் சரியாகணும். ரத்தம் எல்லாம் கேட்டா ரத்த காட்டேரியோட சிலுமிசந்தான். ஐயோ டாக்டர், நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. என்ன வந்து காப்பாத்துங்க டாக்டர். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல. என்ன எங்க கலாட்டா? ஆட்டு ரத்தம் கொடுத்து சாப்பிடுன்னு தொந்தரவு பண்றாங்க சார். உங்களை யார் ரத்தம் கொடுக்க சொன்னது? நீங்க தானே டாக்டர் புள்ளைக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சீங்க. கூட இருந்தவனுங்க எல்லாம் நழுவிட்டானுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன். இப்ப இப்படி கேக்குறீங்களே. கொண்டாங்க. என்ன டாக்டர்? பிளட் லேப் டெஸ்டுக்கா? இல்ல, மத்தியானம் எனக்கு லஞ்சுக்கு. அப்ப மாப்பிளைக்கு அவசியம் நீங்க அவருக்கு ரத்தம் கொடுக்கணுமா? பின்ன இல்லையா? அப்ப வாங்க என் கூட. வர்றேன். நம்ம இப்ப எங்கெங்க போறோம்? பிளட் பேங்க்குக்கு. ஐயோ, பேங்க்ல போடுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. நீங்க கொடுக்க வேண்டாம், அவங்க கொடுப்பாங்க. எதுக்கு? உங்க உடம்புல இருந்து 4 பாட்டில் ரத்தம் எடுக்கலாம். ஒரு பாட்டில் 10 ரூபாய், மெனுக்கு 40 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ, என் உடம்புல இருந்து 4 பாட்டில் ரத்தம் எடுப்பாங்களா? ஒரு சொட்டு ரத்தத்தை நான் கண்ணால பார்த்தாலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். கவலைப்படாதீங்க, மயக்க மருந்து கொடுத்துதான் இருப்பாங்க. அறுப்பாங்களா? நான் மாட்டேன். Nurse, நான் மாட்டேன். take her ஐயோ, away. ஐயோ, டாக்டர், நான் மாட்டேன். சுந்தரம், how are you? ஏன் டாக்டர், எனக்கு ஒரு பாட்டில் ரத்தம் தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இது நியாயமா? நர்ஸ், 4 பாட்டில் இல்ல 5 பாட்டில். இதுவா? அப்பா, ஒரே பூபதி,
ஒரே ஒரே ஓடாதடா ஓடாதடா அடே ஐயோ 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 ஒரே 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 ஐயோ யாராவது அவரை பிடிக்கல பிடிக்கல ஐயோ பஸ்ல ஏறிட்டானே ஐயோ 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 ரைட்டு ரைட்டு ஐயோ 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 விட்டுட்டானே ஐயோ தப்பிச்சுட்டானே. ஏய் நீ எதுக்கு அதை குடிக்கிற? நான் உங்க பொண்டாட்டி, இதுல தானே எனக்கு சந்தோஷம். என்ன புருஷன் வச்ச மிச்சம் சாப்பிடுறது சென்டிமெண்டா? புண்ணாக்கு எனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, உனக்கு எதனா ஓட்டிக்கு போகுது. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்? நானும் பக்கத்திலேயே ஒரு கட்டில் போட்டு படுத்துக்குவேன். அதுக்கு எதுக்கு இன்னொரு கட்டில்? இதுலயே இடம் இருக்கு. நீ படுத்துக்க நீ படுத்துக்க. எப்படிம்மா ஆகாரம்லாம் சாப்பிடுறானா? சாப்பிடுறாரு, ஆனா கறி மீன் தான் வேணுங்கிறாரு. டே அதானே வேணாங்கிறது. கறி மீனா? பின்ன என்ன சார், டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக வெறும் கஞ்சி வெங்காயமே குட்டுனுக்குறாங்க சார். கஞ்சி வெங்காயமா? இந்தாமா கஞ்சியோட நிறுத்து. அப்ப வெங்காயம்? அது ரொம்ப ஆபத்து. ஏண்டா உடம்பு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் வாயை கட்டி வைய. நாக்கே செத்து போச்சு சார். உடம்பு சரியில்லாத நீயே நாக்கு செத்து போச்சுங்கிறீல்ல. இத பார், இந்த பொண்ணு ஒரு பாவமும் அறியாதது உனக்காக வாயை கட்டி நீ குடிக்கிற கஞ்சியே குடிச்சிட்டு வருதே, இதுக்கு என்ன சொல்ற? ஏமா வீட்டுக்கு போனியா? நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் நீங்களாவது சொல்லுங்க. போமா குடிச்சு துணியை மாத்திட்டு வா. அவனை ஏமா பாக்குற? நான் தான் சொல்றேன்ல. ஏய் போ சொல்லி தலையாட்ட. ஏண்டா பொண்டாட்டிய பக்கத்துல வச்சிருக்கியே, ஏதாவது பம்பு வந்துட போகுதுரா? எனக்கும் அதான் சார் பயமா இருக்குது. சார் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு பாடத்துலதான் சந்தேகம்னா பாடியிலையும் சந்தேகமா? ஆமா சார், கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க புருஷன் பொண்டாட்டி எப்படி இருந்துன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, அதுக்கு என்ன? ஏன் சார் அடிப்பட்டதுல ஏதாவது முக்கியமா நரம்பு கட்டாயிட்டு இருக்குமா? நியாயமான சந்தேகம். ஆனா இதுக்கு பதில் சொல்ல நான் சயின்ஸ் வாத்தியார் இல்லையே. ஆனா நீங்க எனக்கு கிளாஸ் வாத்தியார். மாணவனோட எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு வகுப்பாசிரியருடைய கடமை இல்லையா? உண்மைதான். இத பத்தி யாருகிட்ட கேக்குறது? டாக்டர் கிட்ட தான் சார் கேட்கணும். கரெக்ட். இப்போ போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சார் நீங்க வந்து சொல்ல போற பதில தான் சார் என் எதிர்காலமே இருக்கு. சீச்சே, ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு? நீ சும்மா இரு, எல்லாம் டீட்டெயிலா கேட்டுட்டு வந்துடுறேன். படுங்க படுங்க. எங்கெல்லாம் வலி இருக்கு? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப முக்கியமான நரம்பு கட்டாயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்தது? சந்தேகம் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நரம்பு கட்டானது எனக்கல்ல, என் சிஷியனுக்கு. சிஷ்யனா? எந்திரியா? யாரு அவன் சிஷ்யன்? அந்த கடைசி பெட்டுல படுத்திருக்கானே, ராதா. ராதாவா? யார் மேன் இந்த ஆளு? எங்க வாத்தியார் சார். வாத்தியாரா? வாத்தியாரா நீ? ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ற, பேஷண்ட் ஏமன் முட்டாள்தனமா பயமுறுத்துற. நான் தான் சார் கேட்டு வர சொன்னேன். எது கேட்டு வர சொன்ன? அட ஒரு ஆர்வம் தான். எதுல ஆர்வம்? புள்ள பெத்துக்கிறது இல்லையா? இப்ப இல்லைனாலும் அப்புறம் அவன் பெத்துக்கணும்ல. பின்னாடி 10 புள்ள பெத்துக்குவான், போதுமா?
இதோட 40 தடவை சொல்லிட்டேன், 4 மணிக்கு தான் உள்ள அனுப்புவேன். போமா. வெளியூர்ல இருந்து வந்திருக்கப்பா, ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேனே. பாத்துட்டு போயிடுறியா? உள்ள என்ன எக்ஸிபிஷனா காட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு போறதுக்கு? போமா. அவர் மட்டும் போறாரு. அவரு போறாரா? அவரு டாக்டருக்கு சோறு எடுத்துட்டு போறாருமா. அப்படின்னு நீ சொல்ற, ஜோபில ஏதோ போட்டுட்டு போனாரு. டோக்கன் போட்டுட்டு போறாரு. இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன நீ அடிக்கடி என்ன கிராஸ் பண்ணிட்டு இருக்கற? இந்தா உன் பேஷண்ட் பேரை சொல்லு, இப்பவே டாக்டர் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஐயோ வேண்டாப்பா, இப்பதான் ஏதோ மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு தேறிக்கிட்டு வருதான். நீ வேற எதையாவது பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. கொஞ்சம் பெரிய மனசு வைப்பா. பெரிய மனசு நீ வைக்கணுமா நான் வைக்கணுமா? உங்களுக்கெல்லாம் என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் புரியாதுமா. நீ எல்லாம் 4 மணி கேஸ் தான். இடத்தை காலி பண்ணி ஏன் நிக்கிறப்போ? கொண்டா. ஏக்கா, கிராமத்துல ரைஸ் மில்ல நுழையிற மாதிரி நினைச்சியா? இங்க எல்லாம் கொஞ்சம் ஜம்பம் பலிக்காது. அப்படி எல்லாம் சொல்லாத. இடம் பாத்துட்டேன், தடம் தான் புரியல. இங்க அப்படிதான் நடக்குது அக்கிரமம். காசை பையில போட்டதான் உள்ள அனுப்புவாங்க. ஆஹா, காசுதான் தடமா? ஆமா, நீ ஏன் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? எதையாவது பையில போட்டு போக வேண்டியதானே? காசு இருந்தா நியாயமா உடம்பு சரியில்லாத குழந்தை வச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். குழந்தையோட கக்கூசம் ஒண்ணுக்கு எடுத்துட்டு டாக்டர் டெஸ்ட்டுக்கு வர சொன்னாரு. இந்த படுபாய் உள்ள விட மாட்டேங்கிறான். அத கொஞ்சம் குடுமா. எது? அந்த டெஸ்டுக்கு வச்சிருக்க கக்கூசு ஒண்ணுக்கு அதத்தான். உங்களுக்கெல்லாம் லேட்டா தான் உலகம் புரியுது. வெரி குட், வெரி குட். Keep it up. What about BP? நார்மல். Normal. Very good, very good. Pulse? 72. 72. வாரே வா. நான் சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக் மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா? நாளையில இருந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன்? நாளைக்கு தான் நல்ல நாள், வளர்ப்பிறை. வாட்? யார் மணி? யார்? புள்ளையாண்டா, நம்ம மருமவ புள்ள. மரும புள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது போ. பெரிய டாக்டர் கிட்ட என்ன மாட்ட வைக்க பாக்குறியா? இல்லப்பா, சும்மா பாக்கலாம். போனா போகுது. அன்னைக்கு ரத்தம் எடுக்காம விட்டு தப்பா போச்சு. இன்னைக்கு எடுக்க போறியா? இல்ல, உன் கண்ணை நோட்ட போறேன். ஐயோ, என் கண்ணு ரொம்ப சின்ன கண்ணுப்பா, உன் கண்ணு தான் பெருசா இருக்குது. பொம்பளைங்க கண்ணுக்கு தான் இன்னைக்கு டிமாண்ட். அவுட். இந்தாமா, உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். என் கூட வா. கோச்சுக்காதப்பா, மாப்பிள்ளைய 7-8 டாக்டருங்க போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. அதுதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பெட்டு? அந்த கடைசி பெட்டுப்பா. கடைசி பெட்டா? படாத இடத்துல பட்டு ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கானே அவனா? அவனை பத்தி நீ எங்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். எத்தனை டாக்டருங்க செக் பண்றாங்க பத்தியா? ஆமாப்பா, நிறைய பேருப்பா. அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாம் அது பெரிய டேஞ்சர் கேஸ்ன்னு. சும்மா சும்மா வந்து நீயும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற. மனசு கேட்கலையே. இப்படி ஆஸ்பத்திரியே ஊடுன்னு கிடக்குறானே, இவன் எப்ப உடம்பு தேறி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்துக்க போறானோ? குழந்தை குட்டியா? உயிர் நிலையில அடிபட்டு இருக்குது. அவன் பொழைச்சதே பெரிய விஷயம். இதுல குழந்தை குட்டி வேற பிறக்குமா? நல்ல ஆளுமா நீ. பூட்டான் பூட்டான், நாளைக்கு பூட்டான். குளுக்குலுப்பா,
2 ரூபாய்க்கு 7 லட்சம் நாட்டுல எவன் தருவான்? நான் தர்றேன், வாங்கிக்கிங்க. அட வாங்குங்கப்பா. ஒரு ரகசியம் சொல்லிட்டா, அல்ல லக்கியான நம்பர் ஒட்டுமொத்தமா நம்ம கையில வந்து மாட்டிச்சு. வாங்குங்கப்பா. அட கடவுளே, யாருக்குமே லட்சாதிபதி ஆகணுங்கிற ஆசையே கிடையாதா? ஏமா உனக்கு கூட நன்ன விட்டுட்டு வச்சிடுறா போத்தீவி. ஏடா பூபதி, ஏன் இது அநீதி? லாட்டரி சீட்ல ₹1,00,000 விழுந்து எங்கேயும் செட்டில் ஆகி பூட்டா நினைச்சா பூட்டான்னு ஏழை விட்டுக்கிட்டு இருக்க. ஏனக்கா ஏன் இது? அதான் உன் பையன் கிடைச்சிட்டான்ல, அவனை திருத்தறதை விட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகுற. ஐயோ, நான் அதுக்கு அழுகலப்பா. இந்த பாவி பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருந்தா இந்த வில்லங்கம் எல்லாம் நடந்திருக்குமா? ஏம்மா ஏம்மா இது? அது பெரிய கதை. நீ கேட்டீங்கன்னா மறுபடியும் ஓடி போடுவ. இந்த பாரு, இவன் மறுபடியும் ஓடி போகாம இருக்கணும்னா நான் சொல்றபடி கேளு. ஒண்ணு, இவனை ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டவை. அப்படி இல்லன்னா ஒரு பொண்ணையாவது இவன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அப்பத்தான் நம்ம குடும்பத்துல இவன் மூலியமாவது ஒரு வாரிசை பார்க்க முடியும். நல்ல வேலை, வண்டியில இந்நேரம் ஒரு வாரிக்கே அழிச்சிருக்கும். நான் விட்டுருவனா? வண்டிய சடான்னு பேச திருப்பிட்டேன்ல. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. இதுவரைக்கும் படுத்த படுக்கையாக்கா இருந்தா அவனால எந்த தொந்தரவும் இல்ல டாக்டர். அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சான். அடாடாடாடா, ஆஸ்பத்திரியே கெதி கலங்கி போச்சுங்க. 7ஆம் நம்பர் பெட்ல இருந்த ஏகம்பரம் எப்படி செத்துட்டான் தெரியுங்களா டாக்டர்? ஹார்ட் அட்டாக். அதான் இல்ல, இவன் வாசிச்ச பிடில் சத்தத்தை கேட்டே செத்துட்டான். நெக்ஸ்ட். டாக்டர், காலையில இருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒண்ணு வாசிக்கிறான். என்னடான்னு கேட்டா புகாரிங்கிறான். சாயங்காலத்துல ஒண்ணு வாசிக்கிறான். இது என்னடான்னு கேட்டா முகாரிங்கிறான். இது எல்லாம் விட ராத்திரி 12 மணிக்கு ஒண்ணு வாசிக்கிறான் டாக்டர். அத கேட்டா என்னன்னு சொல்றான்? ஒப்பாரிங்கிறான். ஆல் ரைட், உங்களை தனித்தனி வார்டுக்கு மாத்த முடியாது. பட் அவனை தனியா ஒரு ரூமுக்கு மாத்திடுறேன். இதான்ப்பா அவன் ரூமு. இனிமே உன் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுக்க. யாரையும் தொந்தரவு பண்ணாத. எதுனா தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நான் வர்றேன். என்னங்க இதெல்லாம்? முன்ன பண்ண சட்டா தானே சுடுகாட்டை பத்தி தெரியா? இதெல்லாம் சொல்லி தெரிவதில்லை. வா வேணாங்க. வா. தையல் பிரிக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு மையல் கேக்குதா? இதென்ன மிஷின் தையல் நினைச்சீங்களா? கொஞ்சம் மிஸ் ஆனா உயிரே போயிடும். இப்ப எதுனா அழிச்சா டாக்டர்? கவலைப்படாத, ஒரே ஒரு நூல் தான் கட் ஆயிடுச்சு. நல்ல நேரத்துல டாக்கா போட்டுட்டேன். நல்ல மருந்து வாசனை வீசிட்டு இருந்த இந்த ஆஸ்பத்திரிய ஒரே பூனாத்தம் அடிக்க வச்சுட்டான். இதுக்கெல்லாம் 6 காசு கொடுத்தது நீயா? இல்ல டாக்டர், எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. வார்ட் பாய் கிட்டயே வயலின் அடகு வச்சுதான் இதெல்லாம் வாங்கியிருக்காருன்னு. இப்பதான் அதை மீட்டுட்டு வரேன். அதுக்குள்ள இவர் இந்த கூத்து பண்ணிட்டாரு. அவன் என்ன மாமனா மச்சானா இல்ல நம்ம ஜாதி சனமா? பாதியில வந்தவ தானே. இப்போ அவன் நல்லா இருந்து நாம அந்த முடிவுக்கு வந்தோம்னா அது தப்புதான். இப்ப நீங்க யோசிக்கிற மாதிரி எங்களுக்கு நியாய தர்மம் மனசாட்சி எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறதுங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அடிபட்டு போகுதுல்ல. புயல் அடிச்சு குடிச்ச போனா புது குடிசை போடுற பத்தி யோசனை பண்ணுமே ஒழிய போன குடிசையை பத்தி வருத்தப்படக்கூடாது. என்னன்னு நான் சொல்றது? மாமா, சின்ன வயசுல இருந்தே சிந்தாமணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிரிச்சு சிரிச்சு பேசுமே ஒழிய மனசுல இருக்கிற கவலையை மடார்னு உடைக்காது. உண்மையிலேயே அது ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு ஒரு குழந்தை பிறக்காதுன்னும் போதுதான்
பம்பர் குலுக்கர்ல ஒரு நம்பர் மிஸ் ஆனது மாதிரி பகீர்னது மாமா. இந்த பைய கிறுக்குத்தனமா பேசுறானேன்னு பாக்காதீங்க. இவனை விட்டா உங்க மகளை 2ஆம் தரமா கட்டிக்க வேற ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அவனாவது அசலு, இவன் சொந்தம் இல்லையா? இப்ப நீ மட்டும் ஊனு தலையாட்டு, உங்க அக்காவை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. இந்நேரம் வரைக்கும் கேக்குறமே, அவரால வாயை திறந்து ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடிஞ்சதா? மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும். டேய் லாட்டரி டிக்கெட், உனக்கு கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி உடனே எழுதி வைக்காத. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிந்தாமணி களத்துல நான் தாலியை கட்டின உடனே ஆறுதல் பரிசு தான் கிடைச்சது, சந்தோஷப்பட்டுக்கன்னு எங்க அம்மா கல்ல மடாருன்னு விழுந்துட மாட்டேன். கை கால்லாம் நடுங்குதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படிடா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெம்பா தான் இருக்குது. எதுக்கு கேட்டீங்க? அடுத்த மாசம் அரங்கேற்றம் வச்சுக்கலான்னு இருக்கேன், அதுக்காக தான். சிந்தாமணி எங்க? ஏன் நான் ஆராய்ச்சி எடுத்தா திருஷ்டி கழியாதோ? இல்ல, வீட்டுல ஒருத்தி அதுக்குன்னு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வீட்டுல அவ இல்லாததாலதான் சிரமமே. இன்னைக்கு ஆடி பிறந்திருக்குல்ல, அதனால அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆவணி 1ஆம் தேதி உனக்கு 2 அரங்கேற்றம். ஒண்ணு பிடிலுக்கு, இன்னொன்னு நான் வாத்தியார் சொல்ல மாட்டேன். शशिवर्णं घटभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वदा विघ्नोपशान्तये सिंहो राज्ञा विवर्तमानस्य आद्य ब्रह्मणा அளவுக்கு வந்திருக்க, இதை ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? அவர் ஆஸ்பத்திரியிலேயே அவசரப்பட்டுட்டாரு.
இந்த இளம் வயதில் இப்படி ஒரு சாதனை செய்த ராதா அவர்கள் இன்னும் மேலும் பல சாதனைகள் செய்து புகழ் பெற வேண்டி சங்கீத சிரோன்மணி பட்டத்தையும் வழங்கி நமது சங்கீத அகாடமி அவரை பாராட்டுகிறது.